எல்லோருக்கும் வணக்கம். சிவவாக்கிய பாடலுடனே பார்க்கலாம். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே. இவர் கூறுவது சாத்திரங்கள் வேதங்கள் முதலியவற்றை ஓதுகின்ற மக்களை பற்றி கூறுகிறார். வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதங்கள் வந்து உதவுமோ? வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ? நாம் இறக்கும் பொழுது கடைசி நிமிடத்தில் நமக்கு மூச்சு நம் உடலை விட்டு பிரியும் பொழுது இந்த வேதங்கள் உனக்கு உதவி செய்யுமா என்று கேட்கிறார் சிவவாக்கியர். வேதங்களை படிப்பவர்களே, நீங்கள் கடைசி காலத்தில் இறக்கும் பொழுது இந்த வேதம் உங்களுக்கு உதவி செய்யுமா என்று கேட்கிறார் சிவவாக்கியர். அவர் மேலும் சொல்கிறார், மாத்திரை போதும் உள அறிந்து தொக்க வல்லீரேன். ஒரு சிறு நொடி அளவாவது அந்த வேதங்களின் அர்த்தத்தை அறிந்து நீங்கள் புரிந்து நடக்க முடிந்தால், அதாவது வேதங்களை மந்திரங்களை அர்த்தம் தெரியாமல் சொல்வது அர்த்தம் இல்லை, அதன் அர்த்தத்தை புரிந்து அதன்படி நீங்கள் வாழ்ந்து வந்தீர்கள் என்றால் சாத்திர பயன் நோய்கள் ஏது, உனக்கு உடலுக்கு எந்தவித நோயும் வராது என்கிறார் சிவவாக்கியர். உண்மைதான். நாம் நல்ல முறையில் வாழ்க்கை வந்தால், நம் மந்திரங்களின்படி அன்புடனும் பலருக்கு உதவி செய்தும் வாழ்ந்து வந்தால் நமது உடலுக்கு எந்தவித நோயும் வராது. சத்தி முத்தி சித்தி என்று பாடலை முடிக்கிறார். வேதங்களை அப்படியே பிரணாயம் செய்வதில் எந்தவித பயனும் இல்லை. அதன் அர்த்தம் நமக்கு புரிய வேண்டும். அர்த்தம் புரிந்தால் மட்டும் போதாது, புரிந்த அர்த்தத்தின்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும். அப்படி நடத்தி வரும்பொழுது தான் அந்த வேதங்கள் படித்ததுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு பலன் உண்டு. பலன் இல்லாமல் வரும் வேதங்களை வாயினால் சொல்லுவதில் எந்தவித பலனும் இருப்பது போல் தெரியவில்லை என்கிறார் சிவவாக்கியர். அவை உனக்கு எந்தவித உதவியும் செய்யாது. அந்த வேதங்களுக்குரிய கருத்துக்களை அறிந்து புரிந்து அதன்படி நடந்து வரும் பொழுது மட்டுமே உனக்கு அது நன்மையை பயக்கும் என்கிறார் சிவவாக்கியர். நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த நொடியில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.